நண்பர்களே, இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி சாதாரண செய்தி அல்ல. இது இந்தியாவின் பாதுகாப்பு மனநிலையையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தின் துவக்கம். தில்லியில் ஏற்பட்ட தாக்குதலின் புகை வானத்தில் கலந்துவிட்டிருக்கும். ஆனால் அதன் நிழல் இப்போது எல்லைக்கு புறம்பாக ராவல்பிண்டியின் இரத்த ஓட்டத்துக்கே சென்றுவிட்டது. அந்த ஒரு தீப்பொறி பாகிஸ்தானின் அதிகார நடைபாதைகளில் ஒரு புயலாக எழுந்துள்ளது. அங்குள்ள ஜெனரல்கள், அமைச்சர்கள், புலனாய்வு அதிகாரிகள் எல்லோரும் இன்று ஒரே அச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் ஒன்றே, ஆபரேஷன் சிந்தூர் 2 காற்று மீண்டும் வீசுகிறது. நண்பர்களே, இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை. நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள். இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுகிறேன். நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். டெல்லியில் நடந்த கோழைத்தனமான தாக்குதல் இன்னும் தலைநகரின் சுவர்களிலும் மக்களின் நெஞ்சிலும் எதிரொலி போல திரும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதைவிட பெரும் பீதியும் அழுத்தமும் ராவல்பிண்டியின் காற்றில் உணரப்படுகிறது. இந்தியா கூறிய அமைதியான ஆனால் மிகவும் கூர்மையான எச்சரிக்கை தூங்கிக் கொண்டிருந்த பாகிஸ்தான் இராணுவத்தின் முதுகெலும்பையே ஹூனுக்கிவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் மண்ணிலிருந்து வெளியிட்ட அறிக்கை சாதாரண பதில் அல்ல. இது வரவிருக்கும் பெரிய மழைப்புயலின் முதல் சத்தம். இந்த சதித்திட்டத்தின் அடிப்பகுதிக்குச் சென்று பின்னால் யார் இருக்கிறார்கள், they will not be spared என அவர் தெளிவாகச் சொன்னார். இதே வார்த்தைகளை அவர் பஹல்காம் தாக்குதலின் பின்னரும் கூறியிருந்தார். நினைவிருக்கிறதா? அந்த சில வாரங்களுக்குள் துவங்கியதுதான் ஆபரேஷன் சிந்தூர். பாகிஸ்தானின் தூக்கத்தையும் அமைதியையும் பறித்த ஒரு ஒலிக்காத போரின் துவக்கம். இன்று மீண்டும் அந்த சூழல். ஆனால் இந்த முறை தீவிரம் 100 மடங்கு அதிகம். ராவல்பிண்டி GHQவில் திடீரென ஏற்பட்ட குழப்பம் அங்குள்ள பாதுகாப்பு குழுக்களை பயமுறுத்தியது. இந்தியா முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாகவும், இந்த முறை வரும் பதில் பழைய பாணியில் இல்லை, புதிய இந்தியாவின் வேகத்தில் இருக்கும் என்றும், எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் வரும் என்றும் உளவுத்துறை அறிக்கைகள் கத்தினது. இந்திய ஊடகங்களில் ஆபரேஷன் சிந்தூர் 2 விவாதம் தொடங்கியவுடனே பாகிஸ்தான் இராணுவ தளங்களில் தூக்கமே காணாமல் போனது. விமானப்படை தளங்களில் இருந்த அனைத்து பைலட்டுகளுக்கும் அவசர எச்சரிக்கை, ஒரே கட்டளையில் புறப்பட தயாராக இருக்கவும். ஆணைகள் மட்டும் காகிதத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருந்தாலும் உண்மை நிலை முற்றிலும் வேறு. பாகிஸ்தான் விமானப்படையில் தேவையான எரிபொருள் இல்லை. பராமரிப்பு பட்ஜெட் வெறுமையான பக்கம். நிற்கும் பாதி விமானங்கள், வடிவில் போர் விமானங்கள், நிஜத்தில் குப்பை. இந்த நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு சக்திகளை பற்றிய சின்ன தகவல் கூட ராவல்பிண்டியின் இதயத்தை நடுங்கச் செய்கிறது. டெல்லியில் புகை அடங்கிவிட்டது. ஆனால் பாகிஸ்தானின் பயம் இப்போதுதான் புகையாக எழத் தொடங்கியுள்ளது. சமூக ஊடகங்களில் ஆபரேஷன் சிண்டோர் 2 உலகம் முழுவதும் ட்ரெண்ட். ஒவ்வொரு இந்தியரின் இதயத்திலும் ஒரே கேள்வி, இந்த முறை கணக்கெடுப்பு எப்போது, எப்படி? மக்கள் கோபமாகவும் காயமாகவும் உள்ளார்கள். இந்த முறை சாதாரண விமானத் தாக்குதல் வேண்டாம். இந்த முறை வருங்கால சந்ததிகள் நினைவில் வைத்துக்கொள்ளும் பதில் வேண்டும் என்பதே இந்தியாவின் கோரிக்கை. பாகிஸ்தானை பயமுறுத்துவது இதுவல்ல, இந்தியாவின் புதிய கொள்கைதான். இது 2025 என்ற புதிய இந்தியா. இது தாள்களில் எழுதப்படும் எச்சரிக்கைகளில் நம்பிக்கை வைக்காது. இது செயலில் தன்னை நிரூபிக்கும் இந்தியா. உளவுத்துறை அறிக்கைகள் கூறுகின்றன, இந்தியாவின் முதல் 10 முக்கிய ஏவுகணைகள் இதுவரை தந்திர நோக்கத்திற்காக மட்டும் வைத்திருந்தன. ஆனால் இப்போது அவை செயலில் நிறுத்தப்பட உள்ளன. பிரம்மோஸ், இந்த பெயரே பாகிஸ்தானின் விமான பாதுகாப்பு அணிகளின் மூச்சை நின்று போகச் செய்யும். மெக் 3 எனும் வேகத்தில் வரும் இந்த ஏவுகணை தரையோ வானமோ எங்கிருந்தாலும் எதிரியை நொடியில் தாக்கிவிடும். அது பறக்கிறது, தாக்குகிறது, பின்னால் அமைதியும் எரிந்த தூசியும் மட்டுமே. ஒரு கணம் அதை பார்க்கவும் முடியாது. அது ராவல்பிண்டி GHQ மீது விழுந்தால் பெயரைச் சொல்ல நேரமே இருக்காது. பிருத்வி அண்ட் ஐ, பிரஹார் எல்லாம் இந்தியாவின் முன்வரிசை தந்திர ஆயுதங்கள். பிரஹாரின் வேகம், துல்லியம்,
150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அனைத்து பயங்கரவாத நிலையங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி. பிரளயா, இந்தியாவின் அரை பாலிஸ்டிக் ஆயுதம் இந்த மிசைல் வானில் திசை மாற்றும் திறன் கொண்டது. சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்த HQ-9 என்ற ஏர் டிஃபென்ஸ் பிரளயா முன் அது குழந்தைகளின் பொம்மை மட்டுமே. அதன் டிஃபென்ஸ் மறைந்ததும் ஸ்கோய், தேஜஸ், ரஃபேல் பாகிஸ்தான் வானத்தில் பருந்துபோல் சுழலும் ஒரு இரையை நோக்கும் பறவை போல. அக்னி பிரைம், இந்தியாவின் சீனா துருக்கி நோக்கிய செய்தி. பாகிஸ்தான் இதுவரை நம்பியது ஒன்றே, சீனா நம்மை காப்பாற்றும். ஆனால் அக்னி பிரைமின் இருப்பே இதை மறுத்துவிடுகிறது. இந்த முறை இடையில் யாரும் வர முடியாது. வர நினைத்தாலும் விளைவு காத்திருக்கிறது. இது போதாதா? சௌர்யா, 6 மடங்கு ஒலிவேகத்தை தாண்டும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. ஏதேனும் பாதுகாப்பு? எந்த பங்கர், எந்த இரகசிய தளம்? நிற்க முடியாதது. நிர்பய் மிசைல் எதிரியின் நிலத்தில் பறந்து இலக்கை தேர்வு செய்து சரியான நேரத்தில் தாக்கும். ஜெய்ஷ், லஷ்கர் போன்ற அமைப்புகளின் முகாம்களை அழிக்க உருவாக்கப்பட்ட இரகசிய ஆயுதம். ருத்ரமேக், ரடார்களை முடக்கும் அஸ்திரம். ரடார் குருடானால் பாகிஸ்தானின் விமானப்படை குருடு. கண்களும் காதுகளும் இல்லாமல் எந்த போரும் வெல்ல முடியாது. நாக் மற்றும் ஹெலினா, பாகிஸ்தானின் டாங்கிகளை ஒரு நொடியில் இரும்பு குப்பையாக மாற்றும் ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள், இந்த தயாரிப்புகள் அனைத்தும் ஒரு உண்மையே சொல்கின்றன. இந்தியாவிற்கு இந்த முறை முழுமையான இறுதி பதில் வேண்டும். பாகிஸ்தானின் பொருளாதாரம் ஏற்கனவே தூளாகியுள்ளது. IMF கடனை திருப்ப பணமில்லை. இராணுவத்திற்கு டீசல் நிரப்ப பணமில்லை. மக்கள் பட்டினியில். ஆட்சிக்கான நம்பிக்கை 0. சீனாவோ துருக்கியோ உதவுவார்கள். வார்த்தையில் மட்டும் இந்த முறை பாகிஸ்தான் தன் செயல்களுக்கு முழு விலை தர வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் 2 பெயர் மட்டுமல்ல, அது பாகிஸ்தானின் எதிர்காலத்தை எழுதப்போகும் அத்தியாயத்தின் பெயர். ராவல்பிண்டியின் அடித்தளங்களில் அமர்ந்திருக்கும் அதிகாரிகள் தெரிந்து கொண்டு விட்டனர். இந்தியாவின் இந்த தயாரிப்பு ஒரு அச்சுறுத்தல் அல்ல, ஒரு தீப்பொறி. சிறிது காற்று மட்டும் வந்தால் முழு வரைபடமே மாறக்கூடும். இந்தியாவின் செய்தி மிகவும் தெளிவாக உள்ளது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் இனி மன்னிக்கப்பட மாட்டார்கள். எல்லை பார்க்காமல் இந்தியாவின் ஏவுகணைகள் இலக்கை தேடும். இந்த முறை இலக்கு ஒன்று மட்டும். இந்தியாவை இரத்தத்தில் விளையாட சிந்திக்கும் மனநிலையை முற்றிலும் அழித்தல். இது பாகிஸ்தானுக்கே மட்டுமல்ல, இந்தியாவின் அமைதியை பலவீனமாக கருதும் அனைத்து சக்திகளுக்கும் ஒரு எச்சரிக்கை நண்பர்களே. இது வெறும் நடவடிக்கை அல்ல, இது இந்தியாவின் ஆத்திரத்தின் மறுமலர்ச்சி. புதிய இந்தியாவின் முடிவெடுக்கும் நடை. வரும் நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறாது. இந்தியாவின் அமைதியை சவால் செய்தவர்களுக்கு இந்தியாவின் பிரகாரத்தை எதிர்கொள்ளத் தவிர வேறு வழியில்லை. டெல்லியின் காயம் ஆழமானது, மிகவும் ஆழமானது. இந்தியாவின் சொல்லப்படாத விதி ஒன்று: காயம் எவ்வளவு ஆழமானதோ அதற்கான பதில் அதைவிட கூர்மையானதாக இருக்கும். இப்போது ஒரே கேள்வி: இந்தியா உடனடியாக ஆபரேஷன் சிந்தூர் 2 தொடுக்க வேண்டுமா? முதல் தாக்குதல் எது? பிரம்மோஸ், பிரளயா, சௌர்யா? எப்போது முடிவு வந்தாலும் ஒரு விடயம் மட்டும் உறுதி: இந்த நடவடிக்கை பாகிஸ்தானின் வரலாற்றில் அதன் மிக இருண்ட அத்தியாயமாக எழுதப்படும். ஜெய் ஹிந்த்.